ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருந்ததுங்க. எதுக்கு வந்து டப்பா அருண மட்டும் விஜய் சேதுபதி பெருசா அடிக்க மாட்றாரு வீக்கெண்ட் எபிசோட்ல அப்படின்ற மாரி ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதுக்கான விளக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியே குடுத்திருக்காரு. அவர் வாயிலேயே பார்த்தீங்கன்னா, உண்மைய ஒத்துக்கிட்டாரு. அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, ஒளறிட்டாரு அப்படின்னு எத வேணா சொல்லலாம். ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதனால தான் இப்படி தான் நடக்குது. இப்படி தான் இந்த ஷோவோட ஃபார்மேட் போகுது அப்படின்ற மாரி இப்போ இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருக்காரு விடுதலை படத்துக்கோசம். ஸோ அந்த படத்துக்கு குடுத்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. என்ன நடக்குது? அங்க ஃபார்மேட் என்ன நடக்குது? எப்படி எப்படிலாம் நான் பேசுறேன்? எதனால பேசுறேன்? அப்படின்ற மாரி ஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக டப்பா அருணை அவரை தாக்காம இருக்கிறதுக்கான மெயினான காரணம் வந்து நான் இவ்வளோ நாள் என்ன நினைச்சிட்டு விஜய் சேதுபதி தான் கொஞ்சம் பயாஸ்டா இருக்காரோ, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணை ஏதாவது காப்பாற்ற நினைக்கிறாரா, இல்லை அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பொலன்னு பொழப்பாரு சில வீக்கில். ஆனால் அருண் அந்த அளவு பொழக்கவே மாட்டார். ஏன்னா சௌந்தர்யா மார்க் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அருணும் மார்க் பண்ணுவார், மற்றவங்களை ப்ரோவோக் பண்ணுவார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அருண் பண்ணுவார். இருந்தாலும் அவருக்கான தண்டனைகள், அவருக்கான எப்படி சொல்றது அடின்றது கொஞ்சம் பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சப்பையாக இருக்கும். ஆனால் இவரை வந்து பொழக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும். ஆனால் அந்த கேள்வியை வந்து கேட்கவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா போன வாரமா அதுக்கு முந்தின வாரமான்னு தெரியல, ஆக்சுவலாக அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு ஃபைட் வந்திருக்கும். அப்போ தான் அந்த அர்ச்சனா மேட்டர் பேசியிருப்பாங்களே, அந்த பாபாபான்னு சொன்னது. ஸோ இந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, அந்த மேட்டரை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க. என்னடா இது அருணுக்கு வந்தால் மட்டும் அந்த பிரச்சனையை பெருசாகவே ஆக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்ததுல. ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி கொடுத்த விளக்கத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் இருக்குல்ல, அந்த சீரியலோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், பிரவீன் அவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கும் க்ளோஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கும் க்ளோஸ், நம்ம அருணுக்கும் க்ளோஸ். ஓகேங்களா? இப்போ அந்த டேரக்டர் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது பிக் பாஸ் வந்து டைரக்ட் பண்றாருங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து சொல்லுவாராம், சார் இந்த மாதிரி இந்த வீக்ல வந்து மக்கள் இதெல்லாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் நீங்க எடுத்து கேள்வியா கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். ஸோ அப்படிப்பட்ட ஆளு எப்படிங்க அருணை பற்றி தப்பா ஒரு விஷயத்தை வந்தா அது எப்படி மோஸ்ட்லி எப்படி சொல்லுவாரு அப்படின்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவரோட ஃபேவரட்னும் போது அப்போ அர்ச்சனா உள்ள வந்திருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் அருணும் உள்ள வந்திருக்காரு. ஸோ அப்படின்னும் போது அருணுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க, அதாவது அருணை பத்தி நெகட்டிவா ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வியை வந்து எப்படி இவங்க கேட்காம அது எப்படி கேட்க சொல்லுவார் விஜய் சேதுபதியை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி அருணை பற்றிய கேள்வி வந்து வரமாட்டுது. ஸோ அதுக்கு காரணம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் தான். அவர் தான் சில விஷயம் பார்த்தீங்கன்னா அருணை காப்பாத்துறாரு. இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அருணோட ஃபுட்டேஜ் டெலிட் ஆகிறதுக்குலாம் காரணம், அதாவது நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் டெலிகாஸ்ட் ஆகாத காரணமும் அதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வந்து பிரவீன் அவர் மேலே வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் இப்படி தான் பேசுறேன், நான் இப்படி தான் போன உடனே எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுப்பாங்க, இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்னல, விஜய் சேதுபதி நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ஷோ பார்க்காம தான் வராரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லேருந்து வராரு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இதெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து கேள்வியாக கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி அவர்கிட்ட சொல்லணும். அந்த கேள்வியை வச்சு பேசுறாப்பல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில வாரம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வராங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம். ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை போட்டு பொலன்னு பொழந்தாங்க, அடினால் அடி, தரமான அடி, சீரியஸ்லி வெளுத்து விட்டாங்க. விஜய் சேதுபதி டீமே சொல்லியிருப்பாங்க, சார் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக போட்டு போலகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தார். அதனால தான் போன வாரம் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. நம்ம கூட சொல்லியிருந்தோம், அப்பா விஜய் சேதுபதி வந்து கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு, கேள்வியெல்லாம் ஒன்று நறுக்குன்னு கேட்குறாரு, பெருசாக பேச மாட்டாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன்று பேசிட்டு டக்குன்னு முடிச்சிடறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஆனால் என்ன மேட்டர்னா ஒரு ஷோ பார்க்காம வராரு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு. ஷோ பார்க்காம வராது மீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் போவேன், எனக்கு இந்த கேள்விலாம் சொல்லுவாங்க, ஸோ அந்த கேள்விலாம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேள்வியில் அருணோட கேள்வி இப்போ வராது வந்து பெருசாக ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அந்த டேரக்டர் தானே, ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சவர் தானே அப்படின்ற ஒரு நெகட்டிவான கேள்வி வந்து அருணுக்கு அதிகமாக வைக்காமல் இருக்குது, அது அவரோட இயல்பு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஷோவில் வந்து அது பயாஸ்டாக இருக்க மாதிரி தானே ஃபீல் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, இப்போ அருணை வந்து காப்பாற்றுறது அந்த டேரக்டர் தானே, விஜய் சேதுபதி கொடுக்குற கேள்வியில் வந்து அருணோட கேள்வி வந்து கொஞ்சம் மறைக்கிறாங்களா, அதனால தான் அருணை பெருசாக அடிக்க மாட்டாங்களா. இப்போ சௌந்தர்யாவை அடிக்கிற மாதிரி ஏன் அருண் அடிக்கல, சௌந்தர்யா மார்க் பண்ண மாதிரி தான் அருணும் மார்க் பண்ணுறாரு, சௌந்தர்யா வந்து பண்ணுற பிஹேவியர் மாதிரி தான் அருணோட பிஹேவியருக்கு கொஞ்சம் அதை விட அதிகமாகவும் இருக்க அவரோட ப்ரோவோக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, சில இடத்துல பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அடுத்தவங்களை வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பேசுறாருல. ஆக்சுவலாக அருணோட கேம் பிளே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கு, அது ஒத்துக்கிட்டு தான் ஒன்று. என்னன்னு தெரியுமா, அருணோட கேம் பிளே வந்து மற்றவங்களை ப்ரோவோக் பண்றது, இதெல்லாம் அதாவது மற்றவங்க இரிட்டேட் பண்றாரு, சில இடத்துல பாயிண்ட் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவரோட கேம் பிளேவா இருக்கலாம். ஆனால் அது ஒரு லெவலை தாண்டி போகும்போது அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி கிட்ட லாஸ்ட் வீக்கெண்டே சொன்னது, இந்த மாதிரி வந்து அவர் வந்து பெருசாக கேள்வி அருணை பற்றி கேள்வி வந்து பெருசாக கேட்கல, அடிச்சாரு. எப்பனா இந்த வந்து நீங்க என்ன முறைக்கிறீங்க, அதே மாதிரி என்ன ப்ரோவோக் பண்றது ஒரு ஆர்ட், அது உங்களுக்கு வருது, அதாவது உங்களுக்கு நல்லா வரும்ல அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாரு. ஆனா என்ன மேட்டர்னா அவருக்கோசம் ஒரு பிரச்சனையை எடுத்து அடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது அருண் பண்ண சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்தை எடுத்து இந்த சம்பவத்தில் வந்து நீ பண்ணது தப்பு, நீ வந்து மார்க் பண்ற, நீ வந்து இது பண்ற அப்படின்ற மாதிரி பேசல. விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாரு, ப்ரோவோக் வந்து உங்களுக்கு நல்லா வரும்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. அதுக்கு அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருன்னு முழிச்சிருப்பாரு, என்னடா நம்மள அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பாரு, இல்ல அது நான் பாசிட்டிவ் வேல தான் சொன்னேன், நல்லா பண்றீங்க, அந்த டாஸ்க்ல நல்லா பண்றீங்க
அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாற்றிருப்பாரு. எனக்கு என்னன்னா அந்த விஷயத்தில் அப்போ அருண் பண்ணது எதுக்கு கேட்கல, ஏன்னா போன வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா அருணுக்கும் முத்துக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த பெட்ரூமில். ஸோ அது வந்து என்ன சண்டை மீன்ஸ் என்னன்னா ஓவரா எக்ரிட் வந்திருப்பாரு, நீங்கள் போங்கடா நான் பார்த்துட்டு என்ன மீறி எப்படிடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் வந்திருக்கும். அந்த ஃபைட்டை பற்றி விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கூட கேட்கல. அதுக்கு முந்தின வாரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனா மேட்டரும் அந்த பாபாமான் கலாச்சது. ஸோ அதை பற்றியுமே ஒரு கேள்வி கூட கேட்கல. அப்போ எல்லாருக்குமே தோணுது என்ன, விஜய் சேதுபதி எதுக்கு ஒரு காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுனால அது பெருசாக ஹைலைட் ஆகல. இப்போ விஜய் சேதுபதி இன்டர்வியூவில் பேசினதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி வந்து எல்லாரையும் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஓகே இந்த பிரவீன் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில வேலை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி டீம் இதை கொஞ்சம் நோட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் ஷோ நல்லா பார்த்துட்டு இப்போ அவர் பிரவீன் மட்டும் சொல்கிறது, அதாவது டேரக்டர் மட்டும் சொல்கிறத மட்டும் கேட்காம சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்களும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பிரவீன் அவர் சொல்றதை மட்டும் வச்சு பேசி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பொழந்தாங்களே அதே மாதிரி பொழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கொஞ்சம் மக்கள்கிட்ட அடி வாங்கக்கூடாது, கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது ஷோ கொஞ்சம் பார்க்கணும், இல்லை ஒரு டீம் விஜய் சேதுபதி அவரோட டீமை வச்சு கொஞ்சம் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கொடுத்தா கூட அவங்க நோட் பண்ணி கொடுக்கறத வச்சு பேசினா பரவாயில்ல. பட் இவங்க அந்த பிக் பாஸ் டைரக்ஷன் டீம் இருக்குல்ல, அவங்கள நம்பக்கூடாது. விஜய் சேதுபதி தப்பிக்கணும்னா கண்டிப்பா அவங்களை நம்பக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஃபேவரட்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஓகே நம்மளுக்கு பிடிச்ச பையன் அவனை பத்தி கொஞ்சம் நெகட்டிவ் ரொம்ப அதிகமா போகுது, கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி போடுங்கப்பா, அதே மாதிரி அவனை பத்தி கேள்வி எல்லாம் வைக்க வேணாம் அதிகமா அப்படின்ற மாதிரி இயல்பு தான் அது வச்சுக்கோங்களேன். அதனால தான் சொல்றது அவங்களோட ஃபேவரட்ஸ் வந்து உள்ள வைக்க கூடாது. ஸோ உள்ள வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பயாஸ்ட், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயாஸ்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா எவிக்ஷன். இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்களே, தர்ஷிகாவா இல்ல சத்யாவா அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்னு தர்ஷிகா காலியாயிடுவாங்க, இல்லனா சத்யா காலியாயிடுவாங்க, இல்ல டபுள் எவிக்ஷன் இருந்தா இந்த ரெண்டு பீஸும் காலியாயிடும். விஷாலுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவங்க மூணு பேர் தான் பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்காங்க. பாட்டம்னா பாட்டம், ரொம்ப பாட்டம், அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லீஸ்ட்ல இருக்காங்க. சோ இவங்க மூணு பேர்ல ஒருத்தர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுலயும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தர்ஷிகா தான். ஏன்னா தர்ஷிகாக்கு அந்த அளவுக்கு நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க, தயவு செஞ்சு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி. நேத்து என்ன பண்றது, அதை தூக்கி ஜெஃப்ரி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருமே வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, ஜெஃப்ரிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்கல்ல, அது ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதுல. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் சேதுபதி எதை கேட்குறாரோ இல்லையோ, கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்தது வந்து கம்பல்சரி கேட்கணும். ஏன்னா ரொம்பவே அன்ஃபேராக இவங்க விளையாடிட்டு இருப்பானுங்க, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோசம் ஒரு விஷயத்தை பண்ணுறானுங்க. அப்படின்னும் போது அந்த கேமு அந்த டாஸ்க் எதுக்காக வச்சது, அந்த டாஸ்க்கில் வந்து யார் பெட்டராக பண்ணாங்க அப்படின்றதுக்கோசம் தான் அந்த ஃப்ரீ பாஸ்ன்ற ஒரு விஷயத்தை கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த கிஃப்ட்டை அதுக்கோசம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வாரமாக இவன் வந்து நல்லவனாக இருக்கான், இல்லை எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்ற ரீசன் ஏதோ ரீசனை உள்ள கொண்டு வந்து கடைசியில் ஜெஃப்ரி கொடுக்குறதா டோட்டலாக வந்து அதாவது எப்படி கருணையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. நேற்றே சொல்லியிருந்தேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து விஜய் சேதுபதி கம்பல்சரி கேள்வி கேட்டே அதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஜெஃப்ரிக்கும் நல்லது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல என்னன்னா அருண் நல்லவன், அதே மாதிரி சத்யா நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன கெயின் அதுல பாத்தீங்கன்னா, ஓகே நான் ஜெஃப்ரி கோசம் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து வெளியே தெரியும் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா அவனோட கேம் அவனை ஆட விட்டு அவன் ஆடி அதை ஜெயிச்சானா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ விஜய் சேதுபதி இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். வந்தா எப்படி சொல்றது, ரொம்ப நல்ல மாதிரிலாம் நடிக்காதீங்க. ஆல்ரெடி இதை வச்சு நிறைய தடவை சொல்லியிருக்காரு, அதே தான் இப்போ திருப்பி சொல்றேன். நல்ல மாதிரிலாம் நடிக்காதீங்க. வந்தீங்களா கேம் ஆட்டு போங்க, கேம்ல என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து புனிதர்கள் மாதிரி எப்படி சொல்றேன், நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி செருப்பால் அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் கேட்டா இன்னைக்கான எபிசோட் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு என்னன்னா லாஸ்ட் வீக்ல பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து சூப்பரா இருந்தது, அதுவும் சாட்டர்டே எபிசோட்லாம் பார்க்கும்போது தரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சண்டேவும் நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும். தயவு செஞ்சு லாஸ்ட் வீக் முன்னாடி பண்ண மாதிரி, அதாவது வளன்னு ஒரு கேள்வி எடுத்து பேசிக்கிட்டே இருந்தார் பாருங்க சாட்சினா, அந்த பவுல் மேட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா அதுல 1 hour கிட்ட ஓட்டிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறோம். எனிவேஸ் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இந்த கிளாரிட்டி வந்ததுங்க. ஸோ அதை தான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் அருணை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேள்வி கேட்கல, இல்லை அருணை வந்து ஏன்பா அந்த மாதிரி நோண்டலை அப்படின்னா விஜய் சேதுபதி அடிக்க வேண்டாம். ஏன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இதில் எப்படி சொல்றது, ஒரு ஆடு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா அவரை வச்சு ஒருத்தவங்க வந்து டைரக்ட் பண்றாங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஃபேவரட் ஆப்வியஸா. ஸோ அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நம்ம யாராவது அருணை பற்றி விஜய் சேதுபதி கேள்வி கேட்கலாம். விஜய் சேதுபதியை உதைக்கிறத விட நம்ம பிரவீன் இருக்கார்ல டேரக்டர், அவர் தான் எல்லாரும் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குது. அவரும் ஷோவை பார்த்துட்டு டீட்டெயில்டாக எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் என்ன பேசிட்டு இருக்காங்க, டப்பாவை எப்படி போட்டு பொழக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஒப்பீனியன் வரும்ல. ஏன்னா தான் டேரக்ஷன் டீமில் சொன்னாலும் ஸோ அவரோட ஒப்பீனியன் அங்கே பேசணும். ஏன்னா அவர் சொல்கிறார் அந்த இன்டர்வியூல, எனக்கு வந்து ஃபேட் மேனை ரொம்ப பிடிக்கும், அது ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரில் ஃபர்ஸ்ட் வீக் வெளியே போகும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் கூட கேட்டேன் இல்லை அவர் வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி. அப்போ டீம்
டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை சார் ஓட்டு எடுத்து என்கிட்ட காமிச்சாங்க, அந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனுக்கு வந்து லீஸ்ட் ஓட்டு வந்தது, ஸோ அதனால தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச பிளேயர் தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஸோ அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னன்னா ஷோவையும் கொஞ்சம் எப்படி சொல்ல லாஸ்ட் வீக் பண்ண மாதிரி கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போனோம்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்து வெளுன்னு வெளுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாட்டர்டே சண்டே பயங்கர எங்கேஜிங்காக போகும். எனிவேஸ் 200% வந்து இந்த பக்கம் வந்து இந்த வாரம் தெரிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எத்தனை பேர் 200% வெளியே போனதுக்கப்புறம் விஷால் வந்து தன்னந்தனியாக தவிக்கிறத பார்க்கறத காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.